அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு உயிரினம், ஒரு பூச்சி, கொசு. மிகவும் அற்பமான என்ற நிலையில் இருக்கக்கூடிய கொசு பேட், மஸ்கிட்டோ காயில், லிக்விடேட்டர் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில கொசுவிடமிருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில கொசு வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, கடிச்சிடக்கூடாதுங்கிற அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். காரணம், ஏகப்பட்ட வியாதிகளை பரப்பும். எறும்பினுடைய படைப்பு உருவாக்கங்களை தெரிந்து கொண்ட போது இவ்வளவு மிராக்கிள்ஸா ஒரு உயிரோட இந்த உடல் அமைப்புல துணுண்டு எறும்புக்குள்ள அப்படின்னு, அதை விட 100 மடங்கு அதிகமாக வாயடைத்து போனேன் இந்த கொசுவை பற்றி தெரிந்து கொள்கிற போது. கொசு அது பெண்பால். அதற்கு தலையில் 100 கண்கள், தலையில 100 கண் இருக்குதான். இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்றோம். 100 கண்கள் இருக்கிற கொசு எப்படி இருக்கும், அதனுடைய பார்வை தன்மை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதோட வாயில 48 பற்கள் இருக்குதான். அதன் உடலில் மாறுபட்ட 3 இதயங்கள் இருக்கு. அதன் தும்பிக்கை நுனியில் 6 அறைகள் இருக்கிறது, 6 ரூம்ஸ் இருக்கு. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியா வேலை செய்யுது. ஒவ்வொரு பக்கத்திலும் 3 இறக்கைகள் இருக்கு. எக்ஸ்ரே கருவி போன்ற நுண்ணிய தெர்மோமீட்டர் பொருத்தப்பட்ட சிவப்பு நிறத்தில் ஒரு நுண்ணிய கருவி அதனுள் படைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, யோசிக்கும் போது கற்பனையே பண்ண முடியல. அதன் வேலை, அது மனித உடலில் இருளில் வந்து அமர்ந்து ரத்தத்தை உறிஞ்சும் போது யாரும் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு மனிதனுடைய நிறத்திற்கேற்றவாறு தன் நிறத்தை மாற்றிக்கொள்கிறது. மனித மூளையே வியக்கும் அளவுக்கு அதனிடம் உள்ள கூரிய ஊசி முள்ளால் குத்தி சிரிஞ்சு மாதிரி மனித உடலுக்குள்ள போய் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்குது. அது உள்ள எப்படி பாய்ந்து போகுதுன்னு யாராலையும் தெரிந்து கொள்ள முடியல. மனிதனின் இரத்த வாசனையை 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்து நுகர்ந்து தெரிந்து கொள்ளும் அற்புத ஆற்றலை பெற்றிருக்க. 60 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மனுஷனோட வாசனையை தெரிஞ்சு கொள்ளுதான். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அதன் முதுகிலின் மேல் கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகச்சிறிய ஒரு பூச்சி உள்ளது என்று இன்றைய அறிவியல் கண்டுபிடித்து சொல்லுகிறது. அப்படின்ட்டு இந்த கொசுவினுடைய இந்த படைப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கு. 100 கண்ணு இருக்கிறத யோசிச்சு பாருங்க, 48 பற்கள் இருக்கிறத யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பக்கமும் 3 ரெக்கைகள் இருக்கிறத யோசிச்சு பாருங்க, 6 அறைகள் இருக்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கொசுவுக்குள்ள இதெல்லாம் எங்க இருக்குது? நம்ம கண்ணில் பார்க்கும்போது, அந்த கொசுவை அடிச்சு கீழே போடும்போது இவையெல்லாம் இதற்குள்ள இருக்குன்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இறைவன் இத்தனையும் இவ்வளவு சிறப்பாக இந்த கொசுவுக்குள்ள படைச்சு மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க சொல்லியும் அனுப்பிட்டு இருக்கிறான். அற்பமான என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் கொசுவை விட அற்பமானது அப்படின்னு ரசூல்லா நமக்கு ஏத்தி வச்ச அந்த விஷயம் எவ்வளவு மோட்டிவேஷன். இந்த உலக அப்படிங்கிற ஆசைகள் பின்னாடி, மன இச்சைகள் அப்படிங்கிற ஆசைகள் பின்னாடி போகும் பொழுது நினைச்சு பார்க்க முடியல. இந்த கொசுவை பற்றி பேசிய விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல கொசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எடுக்கும்போது ஒரே ஒரு இடத்துல குர்ஆன் கொசுவை பற்றி பேசுகிறது. அத்தியாயம் 2 வசனம் 26 அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் கொசுவை அதை விட அற்பத்தில் மேற்பட்டதை உதாரணமாக கூறுவதற்கு வெட்கமடைய மாட்டான். ஆகவே விசுவாசம் கொண்டிருக்கிறார்களே அத்தகையோர் நிச்சயமாக அது தங்கள் இரட்சகனிடம் இருந்து வந்துள்ள உண்மை என்பதை அவர்கள் அறிவார்கள். நிராகரித்து விட்டார்களே அத்தகையோர் இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுவார்கள். அல்லாஹ் கொசுவை வச்சு ஒரு உதாரணம் சொல்றான் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள், விசுவாசிகள், அல்லாஹ் இதை வச்சு என்ன சொல்ல வரான் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்து அதுல இருந்து படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். இதே நிராகரிப்பவர்கள் கொசுவை வச்சு என்னத்த சொல்ல வரா அப்படின்னு கேவலமாக ஏளனமாக பேசுவார்கள். அவர்களுக்கு கேடுதான். அப்போ வேற ஒரு இடத்துல குர்ஆன்ல என்ன வந்து சொல்றான், அல்லாஹ் வந்து ஏதாவது சொல்லியிருக்கிறானா, கொசுவை பற்றி வேற நமக்கு செய்திகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மிக அழகான விரிவுரையை நமக்கு தந்தார்கள்.
என்ன செய்தி அப்படின்னா, அந்த காலத்துல நம்ரூத் அப்படிங்கிற ஒரு அநியாயக்கார அரசன் இருந்தான். உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள்ல சுலைமான் நபியை நம்ம சொல்லும் போது நம்ரூதையும் உலகத்தையே ஆட்சி செய்த ஒருவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் அவ்வளவு அநீதி இழைத்து இறைவனை மறுத்து நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறான். கடும் பிடிவாதக்காரனா இருக்கிறான். அவன் நீண்ட கால ஆட்சி புரிந்தும் கூட அவன் நீண்ட காலம் ஆட்சி புரிந்தான். அதுக்கு அவனுடைய சர்வாதிகாரம் தான் காரணமாகவும் இருக்குது. 400 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக சொல்லப்படுது. அப்போ அவன் என்னென்ன செஞ்சான் அப்படிங்கிற அயோக்கியத்தனங்கள் எல்லாம் ஒரு பெரிய பட்டியலிடப்பட்டு இருக்குது. கடைசியில என்ன ஆகுது அப்படிங்கிறதுலதான் இந்த கொசுவினுடைய விடயங்களை இறைவன் சொல்றான். நம்ரூத் என்கிற ஒரு கொடுமைக்கார சர்வாதிகாரியான ஒரு அரசன் இருக்கிறான். உலகத்தை ஆண்டார்கள் என்று சுலைமான் நபி சொன்னதை போல நம்ரூதையும் சொல்றாங்க உலகத்தை ஆண்டவர்கள் அப்படின்னு. அப்ப 400 வருஷம் இவன் உலகத்தை ஆட்சி செய்வதாக சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நான் தான் இறைவன் அப்படின்னு பிறவன் மாதிரி சொல்றான். நான் தான் இறைவன், என்னால உயிர் கொடுக்கவும் முடியும், இறக்க செய்யவும் முடியும். இறைவன் மட்டும்தான் உயிரை கொடுப்பான், உயிரை எடுப்பான் அப்படின்னு அவனிடத்தில் ஏகத்துவத்தை ஏற்றி வைக்கிற போது, இப்ராஹிம் நபி அவர்கள் ஏற்றி வைக்கும் போது அதை மிக கடுமையாக மறுத்து விவாதம் செய்கிறான். என்கிட்ட தூக்கு தண்டனை கைதிகள் 2 பேரை கொண்டு வாங்க, ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை உடனே தூக்குல போடுங்க, ஒருத்தனை விடுதலை செய்யுங்க, இதோ நான் உயிரை கொடுத்தேன், உயிரை எடுத்தேன், நான் தான் இறைவன் அப்படி சொல்றான். எவ்வளவு சொல்லியும் கேட்காம இருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, சூரியன் கிழக்கில் உதிக்க செய்கிறான் இறைவன், மேற்கில் மறைய செய்கிறான், அது மாதிரி உன்னால முடிஞ்சா ஒரு நாள் செஞ்சு காட்டு, நீ இறைவன் அப்படிங்கறத பத்தி யோசிப்போம் அப்படின்ட்டு. இப்போ வாயடிச்சு போகிறான் நம்ரூத். மக்கள் பல பேர் நம்ரூத் கிட்ட உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கு பல பகுதிகள்ல இருந்து வருவாங்களாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இப்படி போறாங்க. அப்படி போன இடத்துலதான் இந்த விவாதம் நடக்குது. உணவுப் பொருட்கள் வாங்காமலேயே திரும்ப போயிடுறாங்க. அவனும் கொடுக்கல. வீட்டுக்கிட்ட போன உடனே ஒரு மணல் மேட்ல இருந்து பையில மணலை அள்ளி கொண்டு போய் வீட்டுல ஒரு ஓரமா வச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ அவங்களுடைய துணைவியார் அதை திறந்து பார்க்கும்போது சாரா அம்மையார் அதுக்குள்ள அழகான உணவுப் பொருட்கள் இருக்கு. அதை எடுத்து சமைச்சு வைக்கிறாங்க. தூங்கி எந்திரிச்சு நல்ல உணவா இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படின்னு கேட்கும்போது, நீங்க கொண்டு வந்த பையில தான் எல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துதான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் தனக்கு தந்த அருட்கொடை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. 2வது முறை இது மாதிரி விவாதம் வரும் பொழுது இது சரிப்பட்டு வராது, நீ உன் படையை திரட்டு, நான் என் படையை திரட்டுகிறேன் என்ற ஒரு போருக்கு தயாராகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் நபி அவர்களை போட்ட போது அவங்க கேட்ட துவா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன பிரச்சனை வரும்போதும் நான் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பல பிரச்சனைகள் நம்மள நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டதை போல அப்படின்னு அந்த ஞாபகத்துக்கு நம்மளை எடுத்துக்கொண்டு வரும். அதுதான் நம்ம நபிமார்களை நம்புகிறோம், அவங்க வரலாற்றை நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்கும்னு நான் நினைப்பேன். அப்படி இந்த நெருப்பு குண்டத்துல போட்ட போது அவங்க என்ன துவா கேட்டாங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன் அவனே. இது ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ். இதை சொல்லி 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 நம்ம ஆறுதல் தேடுகிற போது அதை அடைவோம் அப்படிங்கிறத நான் பல தருணங்கள்ல பார்த்திருக்கிறேன். அப்படி நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டவன் தான் இந்த நம்ரூத். அப்ப போர் நடக்குது. போர் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய டாபிக்கான கொசு அப்படிங்கறதனுடைய ஹைலைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூரியனை கண்ணுக்கு தெரியாதவாறு கொசுக்களின் ஒரு பெரும் கூட்டத்தை நம்ரூதின் படைகள் மீது அனுப்பி அவர்களை அழிக்குமாறு ஏவினான் அல்லாஹ். அவை அவர்களின் சதைகளையும் இரத்தத்தையும் தின்று எலும்புகளை மட்டுமே விட்டு வைத்தன. அந்த கொசு அப்ப எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்ப்போம். கொசுக்களில் ஒன்று அரசனின் மூக்கில் நுழைந்தது. அல்லாஹ் அந்த கொசுவால் 400 ஆண்டுகள் அவனை வேதனை செய்தான். அப்போது நம்ரூத் வேதனை தாழாமல் இரும்பு கம்பியால் தனது தலையில் தானே அடித்துக் கொள்வான். இறுதியில் அவன் அழிந்து போனான். யோசிச்சு பாருங்களேன், உலகத்தை ஆட்சி செய்த ஒரு அரசன் நான் தான் உயிரை படைக்கிறேன், உயிரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரி, நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மனுஷனை அழிக்குது. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஏன் மனுஷனா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, அது அரசியல்வாதியா இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், வீட்டுல அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிற கணவனாக இருக்கட்டும், காலம் காலமாக ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த பூமி சீரழிஞ்சு கிடக்குது. அப்படி அந்த ஆதிக்க உணர்வு கொண்ட ஆண்களாக இருக்கட்டும் அல்லது சீரழித்து கொண்டிருக்கிற பெண்களாக இருக்கட்டும், நான் யாரு தெரியுமில்ல அப்படிங்கிற உணர்வுலதான் எல்லாமே சீரழியுது. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருது. கணவன் கோபித்து கொண்டு வெளியே போறான். அவன் சொல்றான், நான் வெளியே போகும்போது நீ என் காலை பிடிச்சு கதறி இருக்க வேண்டாமா, போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி. இவ்வளவு கேவலமான ஒரு ஆணாதிக்க சிந்தனை.
கணவன் மனைவி இருந்தா சண்டை வரத்தான் செய்யும். என் காலை பிடிச்சு நீ கதறி இருக்க வேண்டாமா? ஒரு அரசன் சொல்லுகிறான், ஒரு மினிஸ்டர் சொல்லுகிறார், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லு. எதுக்கு? இந்த பட்டா அப்படி வந்திருக்குது, எங்களுக்கு வீடு அங்க வேணும், நாங்க வீடே இல்லாம கூட்டம் கூட்டமா சுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது குட்டி போதையில அந்த மக்கள் கூட்டத்தை தன் காலில் விழுக சொல்லி ரசிக்கிறான். நீ எல்லாம் என் அடிமை, என் காலில் விழு, நான் யார் தெரியுமில்ல அப்படிங்கிற உணர்வு. இது கணவனாக, அதிகாரிகளாக, அரசியல் தலைவர்களாக பலவேறு படிநிலைகள்ல பாக்குறோம். அதுதான் நம்ரூத். அந்த உணர்வு தான் நம்ரூத். அதைத்தான் ஆண்டவன் அழிச்சான். எப்படி அழிச்சான்? அவ்வளோ பெரிய சர்வாதிகாரியினுடைய படையை அழிப்பதற்கு இறைவன் ஒரு பெரும் படையை கொண்ட ஆட்களை அனுப்பல. இறைவன் என்ன செஞ்சான்? இறைவன் என்ன செஞ்சான்? கொசுவினுடைய படையை அனுப்புனான். அந்த கொசு எப்படிப்பட்டது அப்படிங்கறதனுடைய படைப்பு தன்மைகளை இப்ப பார்த்தோம்ல நம்ம. அந்த கொசு அவனுடைய மூக்குக்குள்ள போய் இவ்வளவு கொடைச்சல் கொடுத்து 400 வருஷம் போராடி அவனே இரும்பு சம்மட்டி எடுத்து தன் தலையில அடிச்சு கொண்டு செத்து போனான். ஆணவமாக திரிகிற ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய படிப்பினை இது. நான் யாரு தெரியுமில்ல அப்படின்னு நினைச்சு மற்றவர்களை நோவினை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த இரும்பு சம்மட்டி உண்டு. இந்த கொசுவை கூட அனுப்பி நான் அவனை ஒண்ணுமில்லாம ஆக்குவேன்னு ஆண்டவன் சொல்லக்கூடிய படிப்பினை உண்டு. ஏன் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லடியார். அல்லாஹ் தன் நண்பன் என்று கொண்ட அளவுக்கு ஒரு சிறந்தவங்களாக அவங்க இருந்தாங்களே. நாம் இப்ராஹிம் நபி போல இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அவங்க செஞ்ச தியாகத்துல துளி தியாகத்தை நம்ம செய்ய தயாராக இருக்கிறோமா அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி. அவங்களுடைய வாழ்க்கையின் போக்க முழுதையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு அல்லாஹ் சொன்னா அதை கலாக்கது நம்ம பொருந்தி கொள்ளணும், நடக்கிறதெல்லாம் அல்லாஹ்வோட நாட்டம் தான் அப்படின்னு நினைச்சு பிள்ளையை கொண்டு போய் பலிபிடத்துல வச்சாங்களே. நாம் எதை பலிபிடத்தில் வைக்கிறோம்? அல்லாஹ் தன்னை நண்பன் என்று சொல்வதற்காக, நம்மை நண்பன் என்று சொல்வதற்காக, நம்மை நல்லடியார் என்று சொல்வதற்காக, என்னுடைய அடியானை பார்த்தியான்னு பெருமையாக அல்லாஹ் சந்தோஷப்பட்டு கொள்றதுக்காக நம்ம எதை பலிபிடத்துல வைக்க போறோம்? நம்முடைய ஆணவத்தையே பலிபிடத்துல வைக்க முடியாம அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்வோம்? இதை ஒரு பெரிய படிப்பினையாக எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் யாரு தெரியுமில்லைங்கிற உணர்வு இருக்கு. அந்த உணர்வை எடுத்து ஒண்ணும் இல்லாம, அதனாலதான் ஆணவம் கொண்ட ஏழைகளே அல்லாஹ் திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏழையாக இருக்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், ஒண்ணுமே கொடுக்கல அவனுக்கு, ஆனா அவன் தலை நிறைய ஆணவம். அதனாலதான் ஆணவம் இருக்கக்கூடிய ஏழை மறுமையை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு கடுமையா எச்சரிக்கிறான். அப்போ நாம் இதிலிருந்து என்ன படிப்பினை எடுத்துக்கொள்ளணுமா? ஆணவம்ங்கிறது நம்ம தலையில இருக்கக்கூடாது. நான் யாரு தெரியுமில்லைங்கிற உணர்வு இருக்கக்கூடாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற அந்த நம்ரூதினுடைய மனநிலை நம்ம யாருக்கும் வந்துடக்கூடாது. அதுதான் படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நெருங்கினார்களோ அப்படி நாம் நெருங்குறதுக்காக வேலை செய்யும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு வேலையிலும் இதை பொருந்தி கொண்டு நம்ம கொண்டு போனோம் நம்ம வாழ்க்கையை அப்படின்னா நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் இல்லையா? இதுதான் கொசுவை கொண்டு இறைவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ படிப்பினைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். திருக்குரானில் அந்த உயிரினத்தை குறிப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அல்லாஹ்வுக்கு. இந்த உலகம் கொசுவின் ரெக்கையை விட அற்பமானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கொசுவை ஒரு உதாரணமாக காமிச்சு அதை வச்சு ஒரு படையை அனுப்புறான் அப்படின்னா நீ எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நீ எனக்கு முன்னாடி இந்த கொசுவை விட கேவலமானவன் அல்லாஹ் சொல்றான். நாம் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். பலவீனங்களில் நிறைந்திருக்கிற போது நம்ம இரு கை ஏந்தி இறைவிடத்தில் கையேந்துவோம். யா அல்லாஹ், இந்த கொசுவை விட அற்பமான, இந்த கொசு ரெக்கையை விட அற்பமான இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய அருளை அன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் உன்னுடைய ஆற்றலால் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இருக்கிறோம். இந்த கொசுவின் ரெக்கையை விட அற்பமான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எங்களிடத்தில் ஆணவம் இருந்தால் அதை நீ அழித்து விடுவாயாக. எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை ஒற்றுமை நிறைந்த சமுதாயமாக மாற்றி தருவாயாக. வகனில்லாத சமூகமாக எங்கள் சமூகத்தை வைப்பாயாக.
அதன் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த இடத்தை நல்லடியார்கள் அடைவதற்கு நீ துணை செய்வாயாக. எங்கள் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையில் நாங்கள் அதே உலகத்தில் இருக்க எங்களுக்கு நீ பாக்கியத்தை தருவாயாக. இந்த துவாக்களோடு கொசு, எறும்பு போன்ற அற்பமான உயிரினங்களில் இறைவன் எத்தனை அதிசயங்களை வைத்திருக்கிறான் என்று சிந்தித்து பார்த்தால் இறைவனுடைய படைப்பின் ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். இறை அச்சத்தை வளர்த்து கொள்ள முடியும். அதன் வழியாக மேலான சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து குர்ஆனில் சொல்லப்பட்ட உயிரினத்தினுடைய செய்தி தொகுப்போடு நாளை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.